ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற 10th லெசனில் வந்து கவர் ஆகுது. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறையா டார்கெட்ஸ்லாம் கொடுப்பேன், நிறையா முன்னாடி வீடியோஸ்லையும் டார்கெட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாங்க இப்போ கண்டினியூ பண்ணலாம். ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் வாஸ் பார்ன் இன் 1859 அட் காஞ்சிபுரம். காஞ்சிபுரமில் 1859 பிறந்திருக்காரு. ஹி ஃபவுட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்வாலிட்டி அண்ட் சிவில் ரைட்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட் இன் த கேஸ்ட் ஆர்டர். ஸோ இவர் வந்து நிறைய சிவில் ரைட்ஸ்க்காகவும் ஈக்வாலிட்டிக்காகவும் சோஷியல் ஜஸ்டிஸ்க்காகவும் நிறையா ஃபைட் பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் ஹானர்ட் வித் டைட்டில்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன டைட்டில்ஸ் இருக்குது அவருக்கு? ராவோ சாஹிப், ராவோ பகதூர் அண்ட் திவான் பகதூர். அண்ட் என்னென்ன இயர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் ஹிஸ் செல்ஃப்லெஸ் சோஷியல் சர்வீஸ். ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி ஜீவிய சரித சுருக்கம், எ பிரீஃப் ஆட்டோபயோகிராஃபி பப்ளிஷ்ட் இன் 1939. ஸோ அவரோட ஆட்டோபயோகிராஃபி கொண்ட புக் எது அப்படின்னு கேட்டால் ஜீவிய சரித சுருக்கம் is one of the earliest autobiographies. Okay, Retaimalai Srinivasan, who had experienced the honors of untouchability, worked for the progress of the deprived classes. So depressed class peopleskaga எல்லாத்துக்குமே வந்து இவர் வந்து நிறைய அன்டச்சபிலிட்டிக்காக எதிராகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு, அதுக்காகவும் போராடி இருக்காரு. He founded the ஆதி திராவிட மகஜன சபா in 1893. ஸோ 1893ல ஆதி திராவிட மகஜன சபா வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் பார்த்துருங்க, பார்ட் 3 வீடியோஸும் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, ஹி சர்வ்ட் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் த ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் அண்ட் த மெட்ராஸ் ப்ரொவின்ஷியல் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் ஃபெடரேஷன். ஸோ இவர் வந்து இந்த ரெண்டு இதுக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ a close association of Dr. B.R. Ambedkar. He participated in the first and second roundtable conference held in London. இப்போ 1930 and 1931ல நடந்த ரெண்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. and voiced the opinions of the marginalized sections of the society. He was a signatory to the Pune Pact of 1932. He was a signatory to the Pune Pact of 1932. Next, MC ராஜா. ஸோ இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தா மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படிங்கிறது தான் இவரோட ஃபுல் நேம். ஷார்ட்டாக நம்ம எம்சி ராஜா அப்படின்னு சொல்கிறோம். வாஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் லீடர் ஃப்ரம் த டிப்ரெஸ்ட் கிளாஸ். Raja started his career as a teacher and wrote different textbooks for schools and colleges. ஸோ நிறையா டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்காக எழுதியிருக்காரு. அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள்ஸ்க்காகவும் நிறையா போராடியிருக்காரு. ஒரு ப்ராமினன்ட் லீடர்னே சொல்லணும் அதில். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பராகவும் இவர் இருந்திருக்காரு. He became the first elected legislative council member from the depressed class in Madras provinces. So Madras provinceலே first elected legislative member from the depressed class யாருன்னு கேட்டால் எம்சி ராஜா. He functioned as the deputy leader of the Justice Party in the Madras Legislative Council. So Madras provinceல legislative council மெம்பராக ஃபர்ஸ்ட் depressed classல எலெக்ட் ஆனவர் எம்சி ராஜா. அண்ட் டெபுட்டி லீடர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி இங்கே மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். ஓகே, நெக்ஸ்ட், இன் 1928 he founded the All India Depressed Classes Association and was its long time leader. ஸோ ஆல் இண்டியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன் யார் ஃபவுண்ட் பண்ணால் எம்சி ராஜா. அவர் அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு லீடராகவும் அதில் இருந்திருக்கார். நெக்ஸ்ட், லேபர் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. The First World War provided stimulus to industrial growth in India. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேயே நம்ம இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத்ஸ் வந்துருச்சு. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டரிங் டு வார் டைம் நீட்ஸ் ஹேட் எம்ப்ளாய்டு அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ வார் டைமில் என்னாச்சு, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு இது பண்ணி ஸோ ஃபஸ்ட் வேர்ல்டு வார்க்கு உரிய வெப்பன்ஸ் எல்லாமே தயாரிக்கிறதுக்காக நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து தேவைப்பட்டாங்க. அதனால் புது புது இண்டஸ்ட்ரீஸும் வர ஆரம்பிச்சு. At the end of the war, there were retrenchments across the industries as the wartime requirements receded. ஸோ எண்ட் ஆஃப் த வாரில் என்னாச்சு, வார் முடிஞ்சிருச்சு. ஸோ அதற்கு நிறையா ஆயுதங்கள் இதற்கான தேவைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து
பணியாட்களை வந்து வேலையிலேருந்து நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. கம்பைன்டு வித் ஹை ப்ரைஸஸ் திஸ் கேவ் எ மொமெண்டம் டு த லேபர் மூமெண்ட். அதனால என்ன நடக்குது, ஒரு லேபர் மூமெண்ட் வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ பிபி வாய்தா, எம் சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரம் and others initiated the formation of labor unions in the Madras Presidency. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து லேபர் மூமெண்ட்டை நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன் 1918 India's first organized trade union, the Madras Labor Union was formed. மெட்ராஸ் லேபர் யூனியன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, 1918. ஸோ இயர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, இதில் இப்போ உங்களுக்கு டார்கெட் என்ன, இந்த வீடியோட டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு, the first All India Trade Union Conference was held on 31st October 1920 in Bombay. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு, பாம்பேயில். எப்போ நடந்துச்சு, 31st October 1920 நடந்திருக்கு. த டெலிகேட்ஸ் டிஸ்கஸ்ட் செவரல் ரெசல்யூஷன்ஸ். தீஸ் இன்க்ளூட்ஸ் எ டிமாண்ட். அங்கே என்னென்ன டிமாண்ட்லாம் வச்சுருக்காங்க, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் போலீஸ் இன்டர்ஃபரன்ஸ் இன் லேபர் டிஸ்பியூட்ஸ். ஸோ லேபரோட கோரிக்கைகளுக்குள்ளே வந்துட்டு போலீஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. த மெயின்டெனன்ஸ் ஆஃப் அன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் எக்ஸ்ப்ளாய்டிங் ஃபுட் ஸ்டெப்ஸ், காம்பன்சேஷன் ஃபார் இன்ஜுரிஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆல் இண்டியா யூனியன் கான்ஃபரன்ஸ், ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸில் டிமாண்டாக வைக்கிறாங்க. என்னென்னது, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் போலீஸ் இன்டர்ஃபரன்ஸ் இன் லேபர் டிஸ்பியூட்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் அன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர், restriction on exploiting foodstuffs, compensation for injuries and health insurance. Okay, next, M. Singaravelar was a pioneer in the labor movement. Singaravelar labor movementல பெரும் பங்காற்றிருக்காரு. Activities on Madras Presidency. He was born in Madras and graduated from the Presidency College, University of Madras. He advocated Buddhism in his early life. He knew many languages including தமிழ், இங்கிலீஷ், உருது, ஹிந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்ச் அண்ட் ரஷ்யா. பாருங்கள், சிங்காரவேலர் அவர்களுக்கு எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கு. தமிழ், இங்கிலீஷ், உருது, ஹிந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ரஷ்யன், இத்தனை லாங்குவேஜஸ்க்கும் அவருக்கு வந்து ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் ரோட் அபவுட் த ஐடியாஸ் ஆஃப், யாரோட ஐடியாஸ் பற்றிலாம் எழுதியிருக்காரு, காரல் மார்க்ஸ் பற்றி எழுதியிருக்காரு, சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அண்ட் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் இன் தமிழ். ஸோ தமிழில் வந்து இங்கே இது ஐடியாஸ் எல்லாமே வந்துட்டு எழுதியிருக்காரு. ஹி ஆர்கனைஸ்ட் ஃபர்ஸ்ட் எவர் செலிப்ரேஷன் ஆஃப் மே டே இன் 1923. மே டேவை 1923 இவர் தான் செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ மே டே எப்போ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். He was one of the early leaders of the Communist Party of India. He published a Tamil newspaper, தொழிலாளன் worker, to address the problems of the working class. He was closely associated with Periyar and the self-respect movement. Next, language agitation before Indian independence. Indian independence க்கு முன்னாடி language agitations என்ன இருந்தது. In general, language is a dominant symbol of identity and is associated with culture and sentiments of any society. ஸோ லாங்குவேஜுங்கிறதா இங்கே மெயினாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகட்டும், ஸோ நம்மளோட கல்ச்சர் சொல்கிறதுக்காகட்டும், நம்ம சொசைட்டி எப்படிப்பட்ட சொசைட்டி அப்படிங்கிறது சொல்கிறது எல்லாமே ஒரு லாங்குவேஜ் வச்சு தான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். தமிழ் ரீகெயின்ட் இட்ஸ் ப்ராமினன்ஸ் இன் த லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 19th and early 20th century. ஸோ 19th century எண்ட்லையும் 20th century ஸ்டார்டிங்லேயும் நம்மளோட தமிழ் வந்துட்டு அதோட புதுமைகளை வந்துட்டு அதோட பழமையான இது எல்லாமே வந்துட்டு அது வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சுது. ஸோ மறைமலை அடிகள்ஸ் பியூர் தமிழ் மூமெண்ட். ஸோ பியூர் தமிழ் மூமெண்ட் யாரோடது, நம்ம மறைமலை அடிகள் அவர்களோடது. த லாங்குவேஜ் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பெரியார் அண்ட் தமிழ் இசை மூமெண்ட். ஸோ தமிழ் இசை மூமெண்ட் அண்ட் லாங்குவேஜ் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பெரியார் வந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு, தமிழ் லாங்குவேஜை திரும்ப புதுப்பிக்கிறதுக்காக. தமிழோட மறுமலர்ச்சி, தமிழ் ரெனைசன்ஸ் தட் லெட் த டிராவிடியன் கான்ஷியஸ்னஸ் made a great intervention in the development of modern Tamil language and its art forms. ஸோ மறுமலர்ச்சி, திராவிடன் மூமெண்ட்ஸ் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணனால தமிழோட மறுமலர்ச்சி ஏற்பட்டு அதோட மாடர்ன் தமிழ் லாங்குவேஜாகவும் நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. அகாமிக் டெம்பிள்ஸ் டிட் நாட் பெர்மிட் ரிச்சுவல்ஸ் இன் தமிழ். தமிழ் சாங்ஸ் ஹேட் a marginal place in musical concerts. இதில் பார்த்தோம், ஆப்ரஹாம் பண்டிதர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ ஆப்ரஹாம் பண்டிதர் யார் தமிழ் இசை வந்து பெரும் பங்காற்றியவர். தமிழ் மியூசிக் வந்து ஆப்ரஹாம் பண்டிதர் வந்து ரொம்பவே பங்காற்றியிருப்பார். சிஸ்டமேட்டிக்கலி ஸ்டடிட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் மியூசிக் அண்ட் அட்டம்ப்டட் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் த ஆன்ஷியன்ட் தமிழ் மியூசிக் சிஸ்டம். அவர் என்ன ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு? ஃபவுண்டட் த தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் இன் 1912. யார் ஃபவுண்ட் பண்ணியிருக்கா? நம்ம ஆப்ரஹாம் பண்டிதர் அவர்கள் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் 1912. இட் பிகேம் த கர்னல் ஆஃப் த தமிழ் இசை மூமெண்ட், தமிழ் மியூசிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த மூமெண்ட் கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு த சிங்கிங் ஆஃப் தமிழ் காம்போசிஷன்ஸ் இன் மியூசிக் கான்சர்ட்ஸ். The first Tamil Isai conference was held in 1943 to discuss the status of Tamil music. ஸோ தமிழ் இசை கான்ஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த இயர்லனா 1943 வந்து நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஹிந்தி as a compulsory language in Tamil Nadu at various points of time was seen as a threat to Tamil language and culture. ஸோ ஹிந்தி வந்து இப்போ ராஜாஜி பீரியட்லாம் ஹிந்தி வந்து கம்பல்சரியாக லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் கொண்டு வரும்போது ஒரு தமிழ் லாங்குவேஜுக்கும் அதோட கல்ச்சருக்கும் அச்சுறுத்தலாகவே அந்த சமயத்தில் இருந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு பெரியார்? பெரியார் டிக்ளேர்டு தட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹிந்தி ஓவர் தமிழ் would deny the Dravidians of their job opportunities. அப்போ இது எல்லாமே யார் சொல்லியிருக்கா? பெரியார் சொல்லியிருக்காரு. என்னது? இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஹிந்தி வந்து தமிழ் மேலே திணிக்கப்படும் போது நம்மளோட திராவிடியன் திராவிடியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜாப் வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மறைமலை அடிகள் என்ன சொல்லியிருக்காரு? பாயிண்டட் அவுட் த தமிழ் லாங்குவேஜ் would suffer with the introduction of ஹிந்தி. ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்து ரொம்பவே கஷ்டப்படும் ஹிந்தி லாங்குவேஜ் வந்து கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி மறைமலை அடிகள் சஃபர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மறைமலை அடிகள் சொல்லியிருப்பாரு. த ஆன்டி ஹிந்தி கேம்பெயினர்ஸ் கன்சிடர்ட் இட் அன் ஐடியாலஜிக்கல் பேட்டில் அகெயின்ஸ்ட் பிராமணிசம் அண்ட் த ஹெஜ்மனி ஆஃப் சான்ஸ்கிரிட் ஓவர் தமிழ். ஸோ இதை யார் சொல்லியிருக்கா? ஆன்டி ஹிந்தி கேம்பெயினர்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ பிராமணிசம் சான்ஸ்கிரிட் இதெல்லாமே தமிழ் மேலே வந்துச்சுன்னா எல்லாமே ஒரு பேட்டிலாக ஐடியாலஜிக்கல் பேட்டிலாகவே சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழுக்கும் சரி பிராமணிசத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து பேட்டிலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உமன்ஸ் மூமெண்ட். There were several streams of women's movement and organizations established in the early 20th century. ஸோ இந்த டாபிக் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரோல் ஆஃப் விமென் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறதுல யூனிட் 6 வந்து இது வந்து கவர் ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். முன்னாடி எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே பார்த்ததெல்லாம் வந்துட்டு ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் அது வந்துட்டு இதில் வரும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் சாரி முத்துலக்ஷ்மி அம்மையாரை பற்றி பார்த்துருந்துருப்போம். ஸோ இவங்களோடது வந்துட்டு நம்மளுக்கு யூனிட் 6 கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டாப்பிக்லேருந்து வர எல்லாருமே வந்துட்டு யூனிட் 6 வந்து கவர் ஆகும். இது எல்லாமே பார்த்தது எல்லாமே நம்ம ஐஎன்எம்மோட கான்செப்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம படிக்கிறப்பயே யூனிட் 6 படிச்சுட்ருக்கோம் ப்ளஸ் ஐஎன்எம்மையும் சேர்த்து தான் படிச்சுட்ருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் இதில் செவரல் 20th சென்ச்சுரியிலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னா விமென் மூமெண்ட் எல்லாமே வர ஆரம்பிச்சுது. எதுக்காக? உமன் எம்பவர்மெண்ட்காக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அட்ரஸ் பண்ணுறதுக்காக. இப்போது உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் அண்ட் ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் அமாங் தெம் இன் தமிழ்நாடு. ஸோ விமென் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறதும் ஆல் இந்தியா விமென் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம விமென் எம்பவர்மெண்ட்டில் ரொம்பவே முக்கியமானது. அதில் விமென் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறது 1970 அன்னி பெசன்ட் அம்மையாரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஹோம் ரூல் மூமெண்ட்டும் விமென் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிற ரெண்டையும் அவங்க ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் தியோசபிக்கல் சொசைட்டி வந்து ஏஓ ஹியூம் வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். ஓகே நெக்ஸ்ட்டு இவங்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணல, அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தார்த்தி ஜினரஜா தாசா அண்ட் மார்காரெட் கசின்ஸ் அட் அடையார் மெட்ராஸ். ஸோ அடையார் மெட்ராஸில் தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. The association published pamphlets and bulletins in different languages to detail the problems of personal hygiene, marriage laws, voting rights, child care and women's role in the public. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இந்த அசோசியேஷனில் வந்துட்டு ஒரு பேம்ப்ளெட்ஸாகவும் புல்லட்டின்ஸாகவும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வெளியிட்ருக்காங்க. இந்த மீன் டைம் இந்த விமென் இந்தியா அசோசியேஷன் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுச்சு? ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸை 1927 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்காக? விமெனோட எஜுகேஷன் பற்றின ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் அண்ட் தென் கவர்மெண்ட்டில் வந்துட்டு விமெனோட பாலிசிஸ் எப்படியெல்லாம் இன்னும் அப்லிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும்
பற்றி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ஆல் இண்டியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸில் 1927 வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் விமென்ஸ் லிபரேஷன் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்லேயுமே நம்ம பெரியார் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விமென்ஸுக்கு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அது வந்துட்டு இங்கே விமென் லிபரேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. செல்ஃப் ரெஸ்பெக்டர்ஸ் லெட் பை பெரியார் ஒர்க்டு ஃபார் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் ஜெண்டர் சென்சிட்டிசேஷன் of the society. The movement provided a space for women to share their ideas. இந்த மூமெண்ட் வந்துட்டு விமென்ஸோட தாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேவர் செவரல் விமன் ஆக்டிவிட்டீஸ் இந்த மூமெண்ட். ஸோ அதில் யார் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு பார்த்தா முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை தாயம்மாள், நீலாம்பிகை அண்ட் சிவகாமி சிதம்பரனார் அண்டு ப்ராமினன்ட் அமாங் தெம். அதுக்கப்புறம் நிறையா பேர் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தெர் வேர் அ கஸ்டம் ஆஃப் டெடிகேட்டட் யங் கேர்ள்ஸ் டு த ஹிந்து டெம்பிள்ஸ் அஸ் அ சர்வெண்ட் ஆஃப் காட் நோன் அஸ் தேவதாசி. ஸோ தேவதாசி அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஹிந்து டெம்பிள்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஸோ சின்ன வயசுலேயே அவங்கள வந்து காடுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டெம்பிள்ஸில் வந்து இருக்க சொல்லிடுவாங்க. தோ இன்டெண்டட் அப்புறம் அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. தோ இன்டெண்டட் அ சர்வீஸ் டு காட் இட் சூன் காட் கரப்டட் லீடிங் டு எக்ஸ்டென்சிவ் இம்மார்டலிட்டி அண்ட் அப்யூஸ் ஆஃப் த உமன். அங்கே வந்து விமென் எல்லாருமே கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் was in the forefront of the campaign pressing for a legislation to abolish this தேவதாசி சிஸ்டம். ஸோ இந்த தேவதாசி சிஸ்டமில் ஸோ முத்துலட்சுமி அம்மையாரும் ஒரு இது ரொம்ப மிகப்பெரிய பங்காற்றியிருக்காங்க. ஸோ அந்த தேவதாசி சிஸ்டமை அபாலிஷ் பண்ணுறதுக்காக The Madras Devadasi Act Prevention of Dedication Act 1947 was enacted by the government. ஸோ 1947 இந்த தேவதாசி முறையை வந்து ஒழிக்கிறதுக்காக மெட்ராஸ் தேவதாசி ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்றா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் 1930 முத்துலட்சுமி அம்மையார் introduced the Madras Legislative Council a bill on the prevention of the dedication of women to Hindu temples in the presidency of Madras. ஸோ இதை வந்து யார் எடுத்திருப்பா அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஓகே, த பில் விச் லேட்டர் பிகேம் த தேவதாசி அபாலிஷன் ஆக்ட். இவங்க கொடுத்த இந்த பில்னால தான் இந்த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பில்னால தான் தேவதாசி அபாலிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்றே கொண்டு வந்தாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொட்டுக்கட்டு செரிமனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த presence of Hindu temples or any other place of worship unlawful gave legal sanctions to Devadasis to contrast marriages and prescribing a minimum punishment of 5 years. ஸோ 5 years punishment கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. Imprison for those found guilty of aiding and abetting the Devadasi system. The bill had to wait for over 17 years to become an act. இந்த பில் வந்துட்டு ஆக்டாக மாறதுக்கு கிட்டத்தட்ட 17 years. ஸோ 1930 வந்து பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1947 தான் வந்துட்டு ஆக்டாக வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 17 years பில்லேருந்து ஆக்டாக மாறதுக்கு இது எடுத்திருக்கு. ஸோ மினிமம் ஆஃப் 5 years வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டுக்கட்டு செரிமனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணால் நம்ம முத்துலட்சுமி அம்மையார் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னும் நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்டில் 2 ஹிஸ்ட்ரி லெசன் தான் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரி லெசன் எல்லாத்தையுமே நம்ம சிலபஸ்க்கு தகுந்தது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் டாபிக்ஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட் வேரியஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் நான் டார்கெட் கொடுக்குறது எல்லாமே கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு அதர்ஸ் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை எண்ட் வரைக்கும் மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், டெட், டிஆர்பி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி எதாக இருந்தாலும் ப்ளீஸ் ஷேர் இட். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.